Example 3 பாருங்க. A stone is thrown with a velocity of 39.2 meter per second at 30 degree to the horizontal angle. Find at what times it will be at a height of 4.7 meters. அதாவது இந்த டயக்ராம் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கல் இந்த ஓன்ற பொசிஷனில் இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூஸ் ஈக்குவல் டு 39.7 மீட்டர் பெர் செகண்ட்ன்றதில் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 39. ஓகேங்களா? அந்த ஆல்ஃபா அதோட வேல்யூ என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 30 டிகிரி. அப்படி இருக்கும்போது அந்த ப்ரொஜெக்டல் வந்து சட்டன் ஹைட்டை மீட் பண்ணுது. என்ன ஹைட்னா அது 14.7 மீட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மேபி இந்த ஹைட்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹைட்டை மீட் பண்ணுது. இட் இஸ் நாட் எ ஹையஸ்ட்டு கிரேட் ஹைட் கிடையாது, இதுதான் கிரேட் ஹைட்டு. இந்த ஹைட் கிடையாதுன்றப்ப ஆல்ரெடி நமக்கு தெரியும் ப்ரொஜெக்டைல்ஸ் வந்து என்ன இருக்கும், அந்த கிரேட் ஹைட்டுக்கு இந்த சைடு ஆகட்டும், லெஃப்ட் சைடு ஆகட்டும், ரைட் சைடு ஆகட்டும் சிமெட்ரிக் போர்ஷன்ஸ். அப்போ 14.7 ஹைட்டுன்றது இந்த சைடு எடுத்துட்டிங்கன்னா சேம் ஹைட் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். 14.7 மீட்டர்ஸ்ன்றது இந்த சைடு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, அப்போ இது ஒரு பர்டிகுலர் டைமாக இருக்கும், இது ஒரு பர்டிகுலர் டைம் ஆகட்டும். ஓகேங்களா? இந்த சர்டன் டைமில் 14.7 மீட்டர்ஸை ரீச் பண்ணும். இந்த டைம் என்ன அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த T1 என்ன, இந்த T2 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி பாருங்கள். ஃபைண்ட் அட் வாட் டைம்ஸ் இட் வில் பி at a height of 14.7 meters. As usual, acceleration due to gravity என்னது 9.8 meters per second squares. ஓகே, இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, இனிஷியல் வெலாசிட்டி வந்து 39.2 மீட்டர்ஸு. ஓகே, அப்போ இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டின்னு என்ன அர்த்தம், u sin ஆல்ஃபான்னு அர்த்தம். ஓகே, அப்போ u என்னது 39.2, ஆல்ஃபானது 30 டிகிரி. அப்போ 30 டிகிரின்றப்ப என்ன இருக்கும் போது 1/2ன்னு வரும். அப்போ 39.2 இன்ட்டு 1/2 which is equal to எவ்வளவு 19.6 மீட்டர்ஸ் பெர் செகண்ட். அதுதான் u sin ஆல்ஃபான்றது. ஓகே, திஸ் சப்ஜெக்ட் டு அன் அசலரேஷன் மைனஸ் g. ஏன்னா கிராவிடேஷன் என்ன இருக்கும் போது வெர்டிகலி டவுன்வர்ட்ஸில் இருக்கும் போது அப்போ அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்றப்போ மைனஸ் ஜின்னு தான் போட போகிறீங்க. லெட் த பார்ட்டிகல் பி அட் தி ஹைட் ஆஃப், எந்த ஹைட்டை மீட் பண்ணுது 14.7 மீட்டர்ஸ் ஆஃப்டர் டைம் t செகண்டு. அந்த t செகண்டை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடத்துல அப்ளைங் த ஃபார்முலா s is equal to ut plus 1/2 at ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த யூன்றது என்னென்னா, இந்த யூன்றது என்னது, அந்த u sin ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல. ஏன்னா இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டியை தான் அந்த u நீங்கள் மெஷர் பண்ணியிருக்காங்க. நம்ம u sin ஆல்ஃபான்னு படித்தோம். ஓகேங்களா? நீங்கள் மொத்தமாக சேர்த்து அது என்ன நினச்சிக்கிறீங்க, அந்த இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க யூன்னு எடுத்துக்கிறணும். u sin ஆல்ஃபாவை யூன்னு எடுத்து வச்சுக்கிறணும். அதுதான் இந்த 19.6 மீட்டர்ஸ்ன்றது. இது ஏன்றது என்னென்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த இடத்துல ஆப்போசிட் டைரக்ஷன்றனால ஏக்கு மேலே மைனஸ் ஜின்னு வரும். ஓகேங்களா? இதை தான் நம்ம ஃபார்முலா என்னென்னு படிச்சிருப்போம்னா, இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்னு சொல்லி ஒய்யில் படிச்சிருப்போம். ஒய் ஈக்குவல் டு வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் டிஸ்கிரைப்டு இன் டைம் t செகண்ட்ஸ்ன்னு படிச்சிருப்போம். நான் இருக்குங்களா, ஃபஸ்ட்டு அந்த தியரம் ஆரம்பிக்கும் போது 6.4 நினைக்கிறேன். ஓகே, அங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம்னா ஒய் ஈக்குவல் டு u sin ஆல்ஃபா அட் த டைம் t மைனஸ் 1/2 gd ஸ்கொயர்னு இதை தான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் பெட்டர் ஐடியா என்ன கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க, இதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அது ஜென்ரல் ஃபார்முலா. அந்த s ஈக்குவல் டு ut + 1 + 1/2 இன்ட்டு at ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அது ஜென்ரல் ஃபார்முலா. பெட்டர் ஐடியா y ஈக்குவல் டு u sin ஆல்ஃபா t மைனஸ் 1/2 gt ஸ்கொயர்னு வச்சுக்கிறது இது பெட்டர் ஐடியா. u sin ஆல்ஃபா நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, எனது 19.6, g நமக்கு தெரியும் 9.8. ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அந்த ஒய்ன்றது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், அதுதான் என்னது 14.7 தான் ஒய். அப்போ ஒய் ஈக்குவல் டு 14.7
u sin alpha 19.6, ஓகே, g is equal to 9.8 கொஸ்டினில் அவனும் கொடுத்துருக்கான். ஆல்ரெடி நமக்கு தெரியும் கிராவிடேஷன்ஸோட ஃபார்முலா 9.8. இப்போ இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் டி மட்டும் தான் கிடைக்கும். அந்த டீயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், அப்ளை பண்ணியிருக்காங்களா. y ஈக்குவல் டு, அப்போ y என்னது 14.7, u sin alpha இன்ட்டு டி, அந்த u sin alpha தான் என்னது 19.6 இன்ட்டு டி போட்டாச்சு, மைனஸ் 1/2 g என்னது 9.8, இங்கே ரீப்ளேஸ் பண்ணல, நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க அந்த ஃபார்முலா எழுதுனதுக்கப்புறம், மைனஸ் 1/2 g இன்ட்டு டி ஸ்கொயர். ஜிக்கு பேர் என்ன செய்றீங்க, இந்த கொஸ்டின்ஸ்லாம் அவனே கொடுத்துருக்காங்களே 9.8 எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா அப்போ 14.7 ஈக்குவல் டு 19.6 டி மைனஸ் 4.9 டி ஸ்கொயர். இந்த த்ரூ அவுட்டாக இந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன செய்றீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடு ஆகட்டும் ரைட் சைடு ஆகட்டும் 4.9ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 3 ஈக்குவல் டு 40 மைனஸ் டி ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ இதை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை மாற்றுங்க, டி ஸ்கொயர் மைனஸ் 40 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகே, ஃபேக்டரைசேஷன் பண்ணிங்கன்னா டி மைனஸ் 3 இன்ட்டு டி மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ டி ஈக்குவல் என்ன இருக்கும், டி ஈக்குவல் டு 1, டி ஈக்குவல் டு 3. அப்போ பர்டிகுலராக அந்த 1 செகண்ட் ஆகட்டும் 3 செகண்ட் ஆகட்டும் அந்த சேம் ஹைட் 14.7 அது ரீச் பண்ணிடும். அவங்க வாட் டைம்ஸ் தானே கேட்டாங்க. இந்த ஹைட்டை அந்த ப்ரொஜெக்டைலில் சிமெட்ரிக்ன்றனால இந்த 14 இந்த 2 கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அதான் 14.7 மீட்டர்ஸ் 2 டைம்ஸ் ரீச் ஆகும். அந்த ஒரு டைம் வந்து 1 செகண்ட்லேயும் அடுத்து வந்து 3 செகண்ட்லேயும் அது ரீச் ஆகுது. அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கீழே பாருங்கள், ஹென்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் 1 second and again at the end of 3 seconds it will be at a height of 14.7 மீட்டர் ரீச் பண்ணுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், எக்ஸாம்பிள் 4. A bomb was released from an airplane when it was at a height of 1960 meters above a point A on the ground and was moving horizontally with a speed of 100 meters per second. Find the distance from A of the point where the bomb strikes the ground. அந்த டிஸ்டன்ஸ் மீன்ஸ் இந்த இடத்துல அந்த ரேஞ்சு கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்புறம் ஜி சீக்வல் டு அசிசல் 9.8 மீட்டர்ஸ் பெர் செகண்ட் ஸ்கொயருன்றாங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். இந்த இருக்குங்களா, கிரவுண்ட் பொசிஷன்ஸில் இருந்து, இதுதான் கிரவுண்ட் பொசிஷன்ஸ். இந்த கிரவுண்ட் பொசிஷன்ஸில் இருந்து 1960 மீட்டர்ஸ் ஹைட்டில் ஒரு பிளேன் பறக்குது. அங்கேருந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பாம்பை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பாம்பை ரிலீஸ் பண்ணும்போது அந்த பிளெயினோட ஸ்பீடு வந்து இந்த டைரெக்ஷன்ஸில் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பாம் என்னாகும், சர்டன் ஸ்டேஜ் வரையும் ஹரிஜென்டல் ஷேப்ஸில் அந்த பாம் மூவ் ஆகும். ஓகேங்களா. அந்த ஹரிஜென்டல் ஷேப்ஸில் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அதை தான் ஹரிஜென்டல் வெலாசிட்டி, அதை தான் 100 மீட்டர் பெர் செகண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அது மூவ் ஆகி அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டல் ஆகி என்ன செய்வாங்க, அது கண்டிப்பாக அந்த கிரவுண்ட் லெவலில் ரீச் ஆகும். அந்த கிரவுண்ட் லெவலில் ரீச் ஆகிற அந்த பாயிண்ட் வந்து G2ன்னு வச்சுருப்போம். ஓகேங்களா. அப்போ அந்த ஏ பொசிஷன்ஸ் அந்த ஹைட்டில் இருந்து அது கரஸ்பாண்டிங் இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் லெவலில் G1ன்னு வச்சுருக்காங்க. அந்த G1லேருந்து ஏ ஹைட்டு, அதான் 1960 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருந்து அந்த பிளைன் வந்து ஒரு பாம்பை ரிலீஸ் பண்ணுது. அப்போ ஹரிஜென்டல் வெலாசிட்டி வந்து எவ்வளோ இருக்குது, 100 மீட்டர்ஸ் பெர் செகண்ட்ஸில் இருக்குது. அதிலிருந்து அந்த பாம் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி கிரவுண்ட் வந்து ரீச் ஆகுது. இப்போ அந்த கிரவுண்ட் பொசிஷன்ஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. தட் மீனிங் இஸ் அந்த ஏன்றப்ப G1 அதிலிருந்து G2 வரை இருக்கிறக்கான அந்த டிஸ்டன்ஸு எவ்வளவு, அதுதான் கால்குலேட் பண்ண போகிறாங்க. இந்த இருக்குங்களே இந்த ஹரிஜென்டல் டிஸ்டன்ஸ், இதை தான் கண்டுபிடிக்க போகிறாங்க. அதான் கொஸ்டின்ஸ் மார்க் போட்டிருக்கோம். ஓகே ரைட். பாருங்கள், let us consider the motion of the bomb in the horizontal and the vertical direction separately. அப்போ அந்த பாம்பை ரிலீஸ் பண்ணும்போது ஹரிஜென்டல் அண்ட் வெர்டிக்கல் டைரக்ஷன்ஸை செப்பரேட்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பாக்ஸ் போட்டு, ஆக்சுவலாக பாக்ஸ் போடலை, நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா. பிரிச்சுருக்காங்களா. அப்போ ஹரிஜென்டல் மோஷன்ஸ் வெர்டிக்கல் மோஷன்ஸ் ரெண்டையும் பிரித்து அதில் வரக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் மெஷர் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், the diagonal details of each motion may be presented as follows.
பாருங்கள் என்னென்ன இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு ஹரிஜாண்டலில் இனிஷியல் வெலாசிட்டி என்னது 100 மீட்டர்ஸ் பெர் செகண்ட்ஸ். ஆசிலரேஷன்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக ஆசிலரேஷன்ஸ் இருக்காது. அப்போ அது 0. ஆசிலரேஷன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்ல, ஆக்சுவலாக பாம் ரிலீஸ் ஆகி ப்ரொஜெக்ட் ஆகிட்டு வரும்போது ஆப்போசிட்டில் ஏதாவது உங்களுக்கு தடுக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. உங்களுக்கு அது டவுன்வர்ட்ஸில் கிராவிடேஷன்ஸ்னால அது எந்த ஒரு ஆசிலேஷன்ஸும் அந்த வெலாசிட்டியை உங்களுக்கு ஸ்டாப் பண்ணாது கிரவுண்டை ரீச் பண்ணுற வரைக்கும். அதனால் ஆசிலரேஷன் அந்த இடத்துல 0வாக தான் இருக்கும். ஓகே ஓகே இப்போ வெர்டிகல் மோஷன்ஸ் பண்ணலாம். அப்வர்ட்ஸ் ப்ளஸ் இனிஷியல் வெலாசிட்டி. கண்டிப்பாக பாம் ரீச் ஆகி டவுன்வர்ட்ஸில் தான் வரும்போது அப்வர்ட்ஸில் எதுவுமே கிடையாது. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி அந்த இடத்துல என்ன இருக்கும்? 0. ஆசிலரேஷன்ஸ் கண்டிப்பாக, ஏன்னா அது வெர்டிகலி டவுன்வர்ட்ஸில் தான் அந்த உங்களுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும் போது அப்போ எந்தனவா இருக்கும் போது -9.8 மீட்டர் பெர் செகண்ட். 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ன்றது கிராவிட்டி. ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் அந்த வெர்டிக்கலுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் வரனால -9.8. டிஸ்டன்ஸும் அதே மாதிரி தான். இதெல்லாம் இருக்குது டவுன்வர்ட்ஸில் தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. அவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள். சின்ஸ் இங்கே போட்டிருக்காங்களா, சின்ஸ் இட் இஸ் டவுன்வர்ட்ஸ். அப்போ அந்த டிஸ்டன்ஸும் என்ன செய்கிறீங்க நீங்கள் மைனஸ் டிஸ்டன்ஸை நெகட்டிவில் எடுத்துக்கோங்க. -1960 மீட்டர்ஸ்லேருந்து. ஏன்னா ப்ரொஜெக்டைல்ஸ்ன்றப்போ நம்ம கீழேருந்து மேலே ப்ரொஜெக்ட் பண்ணால் பரவாயில்ல. பாம் என்ன ஆகுது? மேலேருந்து கீழே ப்ரொஜெக்ட் ஆகி வருது. அப்போ உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவ் டைரெக்ஷன்ஸ் தான் வெர்டிகல் ஷேப்ஸில் எடுத்துக்கணும். ஓகே கீழே பாருங்கள். லெட் t be the time taken by the bomb to strike the point on the ground. ஆக்சுவலாக எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோன்னா அது t டைம் எடுத்துக்குது. அந்த பாம் அந்த ஹைட்லேருந்து கீழே ரீச் ஆகிற வரையும் அந்த டைம் எவ்வளவு? t டைம் எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. t இஸ் ஆல்ரெடி நம்ம 3t அந்த பார்ட்டிகளோட ப்ரொஜெக்டல் டைம்ஸ். ஓகே டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. டயக்ராம் நீங்கள் நெசசரினா வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஓகே அஸ் யூஸ்வல் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அஸ் யூஸ்வல் என்ன செய்வோம், அந்த வெர்டிகல் டைரக்ஷன்ஸ்க்கு என்ன ஃபார்முலோ அதை y = u sin alpha into t -1/2 gt². அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒய்ன்றது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஆனால் இங்கே டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது? ப்ரொஜெக்டர் கீழே விழுகிறதுனால உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸ், அதனால் மைனஸ் போட்டு எழுதணும். அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்னது? ஹைட் எவ்வளவு? 1960 மீட்டர்ஸ். அப்போ நெகட்டிவில் போகிறனால -1960 மீட்டர்ஸ் ஒய் எழுதியாச்சு. ஓகே இப்போ u sin alpha வேணும். ஆல்ஃபான்றது என்னது? வெர்டிக்கல்ன்றனால அந்த இடத்துல என்ன இருக்காது? கண்டிப்பாக இனிஷியல் வெலாசிட்டி 0ன்றனால ஆல்ஃபா அந்த இடத்துல 0வாக இருக்கும். அப்போ sin alpha 0, sin 0 0. அப்போ இந்த மொத்த டைம் என்ன வரும்? 0 மாறிடும். அப்போ -1/2 gt². -1/2 gt² மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? பாருங்களேன் 0 போட்டாங்களா? அப்போ -1/2 gt²ன்றப்போ -1/2 g எவ்வளவு? 9.8 × t² போட்டால் போதும். ஓகே இந்த சைடு நெகட்டிவ், இங்கேயும் நெகட்டிவ் கேன்சல் பண்ணிடுங்க. 9/8 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 4.9 t² = 1960. அப்போ t² = 400. அப்போ t = 20 செகண்ட்ஸ்னு வந்துடும். அப்போ அந்த பாம் கிரவுண்டை ரீச் ஆகிற வரையும் எடுத்துக்கூடிய டைம் என்னது? 20 செகண்ட்ஸ். ஓகே ரைட்டு. இப்போ நமக்கு டைம் தெரிஞ்சிருச்சு. ஓகே டைம் எவ்வளவு? 20 செகண்ட்ஸு. இனிஷியல் வெலாசிட்டி அந்த ஹரிஜாண்டல் வெலாசிட்டி எவ்வளவு? 100 மீட்டர்ஸ். ஸ்பீடு எவ்வளவு? 100 மீட்டர்ஸ். அப்போ ஸ்பீடு இன்ட்டு டைம் என்னது? டிஸ்டன்ஸு. அதுதானே நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் தானே வேணும். அப்போ ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் அந்த டைமிங் ஹரிஜாண்டல் வெலாசிட்டி ஆர் ஸ்பீடு. ஓகேங்களா? 20 × 100 2000 meters. That is a horizontal distance described by the bomb in 20 seconds. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல ஹரிஜாண்டல் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். அந்த 100 மீட்டர்ஸ்ன்றது என்ன இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த டைமிங் அந்த பாம் கிரவுண்டை ரீச் ஆகிற வர டைமிங் 20 செகண்ட்ஸு. அப்போ அந்த ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸு அந்த ஏன்ற பொசிஷன்ஸ்லேருந்து அந்த டைம் ரீச் ஆகுதுன்னா அது கிரவுண்ட் டு கிரவுண்ட் லெவலில் நீங்கள் பார்த்தாலே போதும். G1 to G2 வரையும் பார்த்தாலே போதும். அந்த ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கா? 2000 மீட்டர்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். Example 5. A particle is projected so as to graze the tops of two parallel walls. The first of height A at a distance B from the point of projection, and the second of height B at a distance A from the point of projection. டயக்ராம் பாருங்கள் உங்களுக்கு புரியும். என்ன சொல்கிறாங்கன்னா
இது ஹைட்டுன்னு தெரியும், இந்த சைடு டிஸ்டன்ஸ்னு தெரியும். ஓகே, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஒரு பிளேன், இதுதான் பிளேன், இந்த இருக்குங்களே இந்த பிளேனில் ரெண்டு பேரலல் வால் இருக்குது. இதுதான் அந்த பேரலல் வால்ஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த பேரலல் வால்ஸ். இந்த பேரலல் வால்ஸில் பி டிஸ்டன்ஸில் ஏ ஹைட்டில் இருந்து அந்த வாலில் இருந்து ஒரு பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, பி டிஸ்டன்ஸ் ஏ ஹைட்டு. ஓகே, அதனால தான் பி கம்மா ஏன்னு அந்த பாயிண்ட் டெவலப் பண்ணியிருப்பேன். அதை கேபிட்டல் A1 வச்சுருப்பேன். அதில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு வால், ரெண்டுமே என்ன வால், இந்த ரெண்டு வாலுமே பேரலல் வால் தான். ஓகே, பிளேனில் இருந்து இன்னொரு அந்த வாலில் ஏ டிஸ்டன்ஸ் பி ஹைட்டு, அங்கேருந்து இன்னொரு பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஹாரிஜான்டல் ஷேப்ஸில் வரக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், தட் இஸ் ஹாரிஜான்டல் ரேஞ்ச், அது எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அந்த பார்ட்டிக்கல் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி விழுதுல, அந்த பாயிண்டில் இருந்து அது கரஸ்பாண்டிங் கிரவுண்டு. ஓகேங்களா, ஹாரிஜான்டல் அங்கேருந்து அந்த பார்ட்டிக்கல் வந்து திரும்ப கிரவுண்டில் ரீச் ஆகுது பாருங்கள், அது வரையும் இருக்கக்கூடிய அந்த ஹாரிஜான்டல் ரேஞ்சு அது ஹாரிஜான்டல் டிஸ்டன்ஸு எவ்வளோன்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறாங்க. டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. புரிஞ்சதுங்களா? ஓகே, ரைட்டு சார். இந்த பி கமா ஏன்றது நத்திங் பட் என்னது, இந்த டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பி டிஸ்டன்ஸு ஏ ஹைட்டு, அதை பி கமா ஏன்ற அந்த பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல வரும்போது எவ்வளவு, ஏ டிஸ்டன்ஸு, இந்த இடத்துல ஏ டிஸ்டன்ஸு பி ஹைட்டு. ஓகேங்களா, அந்த பாயிண்ட்டு ஏ கமா பின்ட்டு நோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, if the path of particle lies in a perpendicular to the both walls, அந்த பிளேன் என்னவாக இருக்கும், அந்த பிளேன் வந்து அந்த வால்ஸுக்கு என்னவாக இருக்க போகுது, பர்பெண்டிகுலராக தான் இருக்க போகுது. ஓகே, find the range on the horizontal plane and so that the angle of projection exceed tan inverse 3. அதான் டயக்ராமில் சொல்கிற மாதிரி அந்த ஹாரிஜான்டல் ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களா, இந்த ப்ரொஜெக்டை வருது பாருங்கள், இந்த ப்ரொஜெக்டர். அப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். ஆக்சுவலாக இது கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன், இது கிரவுண்ட் பொசிஷன்ஸ். இதுதான் அந்த பேரலில் இருக்கக்கூடிய அந்த வால்லேருந்து இது ப்ரொஜெக்ட் ஆகி அந்த பார்ட்டிக்கல் வருதுன்னா, இப்போ இதுக்கு வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், அந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸில் நீங்கள் ஹாரிஜான்டல் வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிங்கன்னா, அப்போ அதில் வந்து ஹாரிஜான்டலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா, அதே தான் இங்கே இருக்கும். ஓகேங்களா, அந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ் அந்த வரக்கூடிய அந்த ஆல்ஃபா என்னவா இருக்கணுமா, tan inverse of 3 இருக்கணும், greater than tan inverse of 3 இருக்கணும்னு சொல்லி அதையும் ப்ரூவ் பண்ணணும். அப்போ ரெண்டு கேஸ் ப்ரூவ் பண்ணணும். ஆல்ஃபா greater than tan inverse of 3ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் என்ன ப்ரூவ் பண்ணணும், ஹாரிஜான்டல் ரேஞ்ச் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, சரி பார்க்கலாம். u being the initial velocity and alpha the angle of projection, இந்த ஈக்குவேஷன் டு த பாத் இஸ் y = இது நத்திங் பட் வேறு எதுவும் இல்லை, உங்கள் ரேஞ்சு ஹாரிஜான்டல் ரேஞ்சு படிச்சிங்களா, கேபிட்டல் ஆர்னு சொல்லி படிச்சிருப்பீங்களா, ஹாரிஜான்டல் ரேஞ்சு, அதோட அனதர் ஃபார்முலா தான் இது. பாருங்கள், ஆல்ரெடி நமக்கு தெரியும், இதுதான் இது ஹாரிஜான்டல் ரேஞ்சு 2u² sin alpha cos alpha divided by g or u² sin 2 alpha divided by gன்னு சொல்லலாம். இதோட அனதர் டைப் ஆஃப் ஃபார்மேட்டை தான் இந்த y = சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ஹாரிஜான்டல் ரேஞ்சை இந்த x tan alpha minus gx² divided by 2u² cos square alpha இதிலிருந்து டெரைவ் பண்ணிக்கலாம். அதனால் இதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் ஃபார்முலா ஃபார் ஹாரிஜான்டல் ரேஞ்சு தான். வேணால் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன். இந்த ஈக்குவேஷன் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஹாரிஜான்டல்ன்றப்போ ஒய் வந்து என்னவாக இருக்க போகுது, 0 தான். அதனால் ஒய் 0. அப்போ இந்த ஒய் = என்ன செஞ்சிடலாம், 0 போட்டுடலாம். அப்போ இந்த சைடில் எக்ஸு காமனாக இருக்கா, எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டா ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸ் உங்களுக்கு என்ன ஆயிரும் பாருங்கள், அதுதான் இருப்பாங்க. அப்போ இந்த டேர்ம்ஸில் இருந்து எக்ஸை காமனாக எடுத்துட்டா x = 0, x = 2u² cos square alpha into tan alpha divided by gன்னு வரும். அதிலிருந்து டானுக்கு பதில் சைன் காஸ் போட்டிங்கன்னா 2u² sin alpha cos alpha divided by g. இந்த ஃபார்முலா சேமாக வந்துச்சுங்களா. அப்போ ஹாரிஜான்டல் ரேஞ்சுக்கு அனதர் ஃபார்முலாவை இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு நோட்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது நீங்கள் ஜஸ்ட் ஃபார்முலாவை கீப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம அங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ ஹாரிஜான்டல் ரேஞ்சோட ஃபார்முலா என்னது, y = x tan alpha minus gx² 2u² cos square alpha. அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
எழுதியிருக்காங்களா சொல்யூஷன்ஸில். யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, ஆல்ஃபான்றது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனு, ஹரிஜாண்டல் ரேஞ்சு அந்த பாத்து. ஓகேங்களா. த ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் இஸ் நத்திங் பட் ஹரிஜாண்டல் அந்த ரேஞ்சுன்னு கூட சொல்லிக்கலாம். y is equal to x tan alpha minus gx square 2e square cos square alpha. That is equation of the path. ஓகேங்களா. இது என்னது equation of the path. இதிலேருந்து அந்த ரேஞ்ச் வருன்றாங்க. இது ஆக்சுவலாக ஈக்குவேஷன் ஆஃப் த பாத்து. இதில் ரேஞ்ச் வேணும்னா ஒய்க்கு பதில் என்ன செய்ய போகிறீங்க, ஹரிஜாண்டல் ரேஞ்சுனா ஒய்க்கு பதில் 0 போட்டால் உங்களுக்கு அந்த ஃபார்முலா கிடச்சிரும். அதனால் இதிலேருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா டான் ஆல்ஃபா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதில் டி போட்டுக்கோங்க. டி போட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஒய் அப்படியே வந்துருச்சு. எக்ஸு டான் ஆல்ஃபாவுக்கு பதில் டி போட்டாச்சு. இந்த டினாமினேட்டரில் 1/cos ஸ்கொயர் ஆல்ஃபான்னு இருக்கா, 1/cos ஸ்கொயர் ஆல்ஃபா. 1/cos ஸ்கொயர் ஆல்ஃபா என்னது, சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா. சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா எப்படி எழுதிக்கலாம், 1 + tan ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதலாமா. அந்த tan ஆல்ஃபாவை டீன்னு வச்சுருக்கீங்க, அப்போ 1 + t ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதனால தான் இந்த இடத்துல என்ன செஞ்சுருப்பாங்கன்னா 1 + t ஸ்கொயர். எது, இந்த cos ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு பதில் 1 + t ஸ்கொயர். ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் இந்த cos ஸ்கொயர் பதில் 1 + t ஸ்கொயர். ரிமைனிங் டேர்மில் அப்படியே கீப் பண்ணியிருப்பாங்க. g ஸ்கொயர் / 2e ஸ்கொயர் இன்ட்டு 1 + t ஸ்கொயர். t is equal to tan alpha. ஓகே, அது ஈக்குவேஷன் நம்பர் 1 ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டாப்ஸ் ஆஃப் 2 வால்ஸ் ஆர், அந்த வால்ஸில் உள்ள அந்த பாயிண்ட்ஸ் b, a, a, b ரெஸ்பெக்டிவ்லி அண்ட் தே லை ஆன் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இருக்க போது. அப்போ b, aன்னு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக பியும் ஒய்க்கு பதிலாக a, bன்னு எடுத்தால் எக்ஸுக்கு பதிலாக a, ஒய்க்கு பதிலாக b. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் b, a. அப்போ b, aன்றப்ப என்ன அர்த்தம், x is equal to b, y is equal to a. அதை இந்த ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் 2 கிடச்சிடும். என்ன செய்யணும், ஒய்க்கு பதிலாக ஏவும் எக்ஸுக்கு பதிலாக பியும் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா a is equal to b into t minus gp square divided by 2e square 1 into 1 plus t square. அது ஈக்குவேஷன் நம்பர் 2 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு a, b இந்த பாயிண்ட்டை இந்த ஈக்குவேஷன் 1ல் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ x is equal to a, y is equal to b. எதை ஈக்குவேஷன் 1ல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் 3 கிடைக்கும். அப்போ ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஒய்க்கு பதில் என்ன செய்யணும், b, எக்ஸுக்கு பதில் a ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா b equal to at minus ga square divided by 2e square into 1 plus t square வந்துடும். அது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 2லேருந்து இந்த பிடியை அப்படியே லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுங்கள். அப்போ a minus bt is equal to minus gp square divided by 2e square 1 plus t square வந்துடும். சிமிலர்லி அதே மாதிரி ஈக்குவேஷன் 3ல் இந்த ஏடியை அப்படியே லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா b minus at is equal to minus ga square 2e square 1 plus t squareனு கிடச்சிருவோம். இப்போ 4 divides 5, 4 divided by 5. ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் 5ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடச்சிரும் உங்களுக்கு, a minus bt divided by b minus at is equal to b square divided by a squareனு கிடச்சிருவோம். ஓகே, இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும்னா b cube minus ab square t equal to a cube minus a square btன்னு கிடச்சிரும். இப்போ t எல்லாம் லெஃப்ட் சைடும், t டேர்ம்ஸை லெஃப்ட் சைடும், இந்த t இல்லாத டேர்மை ரைட் சைடும் வைங்க. t லெஃப்ட் சைடும், t இல்லாத டேர்மை ரைட் சைடும் வச்சிட்டிங்கன்னா t இன்ட்டு a ஸ்கொயர் b மைனஸ் ab ஸ்கொயர் ஈக்குவல் டு a கியூப் மைனஸ் b கியூப்னு கிடச்சிரும். இப்போ இதிலிருந்து இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து டீயை மட்டும் தனியாக செப்பரேட்டாக பிரிச்சிட்டிங்கன்னா t ஈக்குவல் டு a கியூப் மைனஸ் b கியூப் டிவைடட் பை a ஸ்கொயர் b மைனஸ் ab ஸ்கொயர்னு கிடச்சிரும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா என்னது, a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ab இன்ட்டு ab ப்ளஸ் b ஸ்கொயர். டினாமினேட்டரில் ஏபியை காமன் எடுத்துட்டா ab இன்ட்டு a மைனஸ் பின்னு வரும். அப்போ a மைனஸ் பியும் கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் டேர்ம் t என்ன கிடச்சிரும். அப்போ t ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை abன்னு கிடச்சிரும். இதுதான் டீன்றது நத்திங் பட் என்னது, tan ஆல்ஃபா தானே டீன்னு எடுத்தீங்க. அப்போ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு
அப்போ tan alpha is equal to a square plus ab plus b square divided by abன்னு கிடச்சிரும். ஓகே, இப்போ இந்த ஏபி இருக்குல்ல, அந்த ஏபி எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் 2ab ப்ளஸ் 3abன்னு எழுதிக்கலாமா? அதுதான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஏபிக்கு பதில் மைனஸ் 2ab ப்ளஸ் 3ab போட்டால் அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறிடும்? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 3ab டிவைடட் பை ab. இதோட ஃபார்முலா என்னது? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். அப்போ a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ab ப்ளஸ் 3ab டிவைடட் பை abன்றப்போ ab கேன்சல் ஆகும், 3 மட்டும் வரும். ஓகே, மேலே உள்ள டேர்ம் ஸ்கொயர் பாசிட்டிவ்னு உங்களுக்கு தெரியும். கீழே உள்ள a இன்ட்டு b என்னது? டிஸ்டன்ஸும் ஹைட்டும், அதுவும் பாசிட்டிவ். ஓகேங்களா? அப்போ இந்த டேர்ம் பாசிட்டிவ், நம்பர் 3யும் பாசிட்டிவ். அப்போ tan alpha ஈக்குவல் டு பாசிட்டிவ் ப்ளஸ் 3ன்றப்ப tan alpha greater than 3 மாறிடுமா? அப்போ tan alpha greater than 3, alpha is equal to tan inverse of 3. இதை தானே ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க, அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆல்ஃபா கிரேட்டர் தென் tan inverse of 3ன்னு கேட்டிருந்தாங்க, அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ ஹரிஜாண்டல் ரேஞ்சு மட்டும் நம்ம பார்க்கணும். ஓகே, ரைட். ஃப்ரம் ஈக்குவேஷன்ஸ் 4லேருந்து இந்த இருக்குல்ல ஈக்குவேஷன்ஸ் 4, இந்த ஈக்குவேஷன்ஸ் 4லேருந்து g இன்ட்டு 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் டிவைடட் பை 2e ஸ்கொயர் மட்டும் நீங்கள் கீப்பப் பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைடில் என்ன மாறிடும்? a மைனஸ் பிடி டிவைடட் பை மைனஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும். அதை ரீரைட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் காமன் எடுத்துட்டிங்கன்னா பிடி மைனஸ் ஏ டிவைடட் பை பி ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ டி தான் நமக்கு தெரியுமே, இங்கே உள்ள டி இருக்குல்ல, இந்த உள்ள டீக்கு பதில் இந்த இருக்குல்ல டி வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏபி. அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏபி மைனஸ் ஏ டிவைடட் பை பி ஸ்கொயர்னு வந்துடும். அதை எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஏபி ஸ்கொயர் வந்துருச்சு. ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ பி டேர்மை காமன் எடுத்துகிட்டா பி இன்ட்டு ஏபி ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏபி ஸ்கொயர்னு வந்துடும். பிபி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏபின்னு கிடச்சிரும். ஹரிஜாண்டல் ரேஞ்சு அதோட ஃபார்முலா என்னது? யூ ஸ்கொயர் சைன் 2 ஆல்ஃபா டிவைடட் பை ஜி. இதை இங்கே எழுதியிருக்கோம்ல ஹரிஜாண்டல் ரேஞ்ச், அதோட ஃபார்முலா என்னது? இந்த இருக்கு பாருங்கள், யூ ஸ்கொயர் சைன் 2 ஆல்ஃபா டிவைடட் பை ஜி தானே. ஓகே, யூ ஸ்கொயர் சைன் 2 ஆல்ஃபா டிவைடட் பை ஜின்னு போட்டிருக்காங்க. அதில் இருந்து இது எப்படி இருந்துச்சுன்னா நத்திங் பட் திரும்ப அதை பிரித்து எழுதணும். இதோட இன்னொரு ஃபார்முலா என்னது? 2u ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை ஜின்னு வரப்போகுது. ஓகே, இப்போ இந்த சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபாவை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் மாற்றி எழுதணும். அப்போ சைனை வந்து டேன் எழுதுறதா இருந்தால் அப்படி எழுதிக்கலாம், காஸ் பை டேன் எழுதலாமா? காஸ் டேர்மை டேன் எழுதுறதா 1/sec, 1/secன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ சைன் ஈக்குவல் டு காஸ் பை டேனு, காஸ் ஈக்குவல் டு 1/sin. அப்போ சைன் இன்ட்டு காஸ் ஈக்குவல் டு காஸ் பை டி இன்ட்டு சைனுக்கு பதில் சி பை டி போடுங்க. அதாவது சைனுக்கு பதில் காஸ் பை டி, காஸ் அப்படியே காசுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் பை டின்னு வரும். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் காஸ் என்னது? 1/sec, 1/sec. அப்போ சைன் காஸ் எப்படி மாறிடும்னா ஐ திங்க் இந்த இடத்துல திரும்ப சொல்கிறவங்களுக்கு இந்த ஃபார்முலாவை ரீரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். ஹரிஜாண்டல் ரேஞ்ச் ஃபார்முலா என்னது? 2 இன்ட்டு யூ ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை ஜி. அப்போ 2u ஸ்கொயர் ஜி, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அதை அப்படியே கீப்பப் பண்ணிக்கலாம். இருக்கான்னு பாருங்கள், 2u ஸ்கொயர் ஜி அப்படி இருக்குது. அப்போ சைன் காஸ் அதில் மட்டும்தான் நமக்கு இது இருக்குது. சைன் காஸ் இந்த டேர்ம் எழுதுறதா இருந்தால், சைனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டானில் எழுதுறதா இருந்தால் எப்படி எழுதிக்கலாம்? டான் பை ஐ திங்க் டான் இன்ட்டு காசுன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக சைன் எழுதுறதா இருந்தால்
tan இன்ட்டு காசு வந்து தனியாகவே காசுன்னு வச்சுக்கோங்க. அப்போ சைனுக்கு பதிலாக tan இன்ட்டு காசுன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு காஸ் டேர்ம். அப்போ tan இன்ட்டு காஸ் ஸ்கொயர். அப்போ tan டிவைடட் பை சீக்கண்ட் ஸ்கொயர். tan டிவைடட் பை இந்த காஸ் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம், சீக்கண்ட் ஸ்கொயர் எழுதிக்கலாம். 1/sec ஸ்கொயர் எழுதிக்கலாம். 1/sec ஸ்கொயர் என்னது? 1/sec ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 1 + tan ஸ்கொயர். அப்போ t டிவைடட் பை 1 + tan ஸ்கொயர்னு வந்துடும். அதை தான் இங்கே எழுதியிருக்காங்களான்னு பாருங்கள். t டிவைடட் பை 1 + t ஸ்கொயர். t மீன்ஸ் tan ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த டீயை தவிர மீது உள்ள டேர்ம் இருக்குல்ல, அதை தான் மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. அந்த டீயை தவிர மீது உள்ள டேர்மை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னா, a + b டிவைடட் பை ஏபின்றது அதோட இன்வர்ஸ் ஃபார்மேட். பாருங்கள், இந்த இடத்துல g இன்ட்டு 1 + t ஸ்கொயர் டிவைடட் பை 2e ஸ்கொயர் = a + b டிவைடட் பை ஏபி. அப்போ நான் கேட்குறேன் 2e ஸ்கொயர் டிவைடட் பை g இன்ட்டு 1 + t ஸ்கொயர் என்ன? நத்திங் பட் இதோட இன்வர்ஸ். இதோட இன்வர்ஸ் என்னது? ab டிவைடட் பை a + b. ab டிவைடட் பை a + b. அதை தான் அடுத்த லைனில் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், இதோட இன்வர்ஸ் ஃபார்மேட் தான் இங்கே இருக்குது. அப்போ ab டிவைடட் பை a + b ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்ட்டு டீன்னு போட்டால் போதுமா இந்த இடத்துல? ஓகே, பாருங்கள், செஞ்சுருக்காங்களா? அப்போ ab டிவைடட் பை a + b இன்ட்டு டீன்னு போட்டாச்சு. ஆல்ரெடி நமக்கு தெரியும் டீயோட வேல்யூ என்னது? இந்த இருக்குல்ல, டீயோட வேல்யூ என்னது? a² + ab + b² இன்ட்டு ab. அதை எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். டீக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. a² + ab + b² டிவைடட் பை ab இன்ட்டு ab டிவைடட் பை a + b. ab என்ன வரும்? கேன்சல் ஆகும். அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஃபைனலாக a² + ab + b² டிவைடட் பை a + b. இதுதான் அந்த ஹரிஜான்டல் ரேஞ்சு. எந்த ஹரிஜான்டல் ரேஞ்சு? இந்த ஹரிஜான்டல் ரேஞ்சு தான் அந்த a² + ab + b² டிவைடட் பை a + b. அந்த ஆல்ஃபான்றது என்னென்னு கண்டுபிடிச்சிருந்தோம். tan இன்வர்ஸ் ஆஃப் 3ன்றதையும் கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்கள், ஆல்ஃபான்றது tan இன்வர்ஸ் ஆஃப் 3 கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஹரிஜான்டல் ரேஞ்சு a² + ab + b² டிவைடட் பை a + bன்றதை கண்டுபிடிச்சிட்டோம்.